Hello guys, let's welcome to Mech and Dream by இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு V48 இப்போது வீடியோவில் ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா Ampere V48, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜினலாக வந்த மாடலு. பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ மாடலு. இதோட பேட்ரி வந்து ரொம்பவே வீக் ஆகிடுச்சு, அதாவது ரன்னிங்கே இல்லை இந்த வண்டி. இப்போது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே இல்லை, பேட்ரி வந்து ரொம்பவே வீக் ஆகிடுச்சு. இது பார்த்துட்டிங்கன்னா கிலோமீட்டர் வைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான் கிடைக்கிது. ஸோ பேட்ரி வந்து சுத்தமாக டவுனு. ஸோ புது பேட்ரி எப்படி மாற்றுறது, பழைய பேட்டரி எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லாங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், எந்த வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், ஸோ நீங்கள் வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், அந்த வெஹிக்கிள்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பாருங்கள். இப்போது பார்த்துட்டிங்கன்னா பேட்ரி வந்து ஒரு 2 பாக்ஸ் 2 கிட்டு இருக்கும். ஸோ அந்த 2 கிட்டும் வந்து நம்ம அன்பிளாக் பண்ணி நம்ம வந்து வெளியே எடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், முன்னாடி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம், ஒரு பாக்ஸ் வந்து ஆல்ரெடி டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது Ampere V48 மாடலு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது ரொம்ப லோ மாடலு. இதோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். ஸோ நியூ பேட்டரி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். வண்டி பார்த்துட்டிங்கன்னா வீல் பெருசாக இருக்குன்னா கொஞ்சம் லுக்கிங் பார்த்திங்கன்னா வீல் மற்ற வண்டியோட வெஹிக்கிள்ஸாக கம்பேர் பண்ணும்போது இதோட வீல் பேஸ் பார்த்துட்டிங்கன்னா வீல் டயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் கிலோமீட்டர் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா இது ஈஸியாக கிடைக்கும். அதாவது 4 பேட்டரியில் 50 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது எனர்ஜி. ஸோ இது பார்த்திங்கன்னா எம்சிபியில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கு ஆல்ரெடி. ஸோ எம்சிபி வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் மேலே இருக்க பானட்டு பேக் சீட் பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வண்டியில் இருக்கிற சாக்கெட்டை கழட்டிட்டு நம்ம வந்து 2 கிட்டையும் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ அதை எப்படி வந்து பேட்டரி வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறது, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டோவில் போட்டு தான் எடுத்து வந்தாங்க. ஸோ அது வந்து மோட்ரு வந்து ரன்னிங் இருக்கா, மோட்டர் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோ. ஸோ அதை வந்து மோட்டரை வந்து கழட்டிட்டு அதை வந்து நம்ம சர்க்யூட் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மோட்ரு வந்து கரெக்டாக இருக்கா, அதாவது ப்ராப்பராக இருக்கா, ரன்னிங்கில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணியாச்சு. ஸோ செக் பண்ணி தான் நம்ம வந்து கடைசியாக வந்து நம்ம பேட்டரிக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா பேட்டரி தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆகணும், புது பேட்டரி தான் போட்டாகணும். பேட்டரியிலேருந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கனெக்ஷன்ஸ் வருது மோட்டருக்கு. அதில் பார்த்திங்கன்னா மூணு ஃபேஸ் வரும். 3 ஃபேஸ், அதாவது மொத்தமாக 360 டிகிரி கவர் பண்ணுங்க சென்சார். ஸோ அது வந்து இதுலேயும் வந்து இருக்குது. ஸோ 360 டிகிரி, அதாவது பார்த்திங்கன்னா 120 120 120. ஸோ டோட்டலாக வந்து 360 டிகிரி வீல் பேஸ் வந்து டோட்டலாக ரொட்டேஷன் வந்து கவர் பண்ணுது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஒன்று ஆல் சென்சார் ஒரு ஒயரு, தென் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயர் பார்த்திங்கன்னா அந்த உள்ளக்கு ஒயரிங், அதாவது வைண்டிங் கனெக்ஷனுக்காக போகிறது. இப்போ பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பேட்டரி வந்து அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஓட்டிட்டாங்க வண்டியை, அதாவது கொஞ்சம் சார்ஜ் போட்டு பக்கத்தில் ஓட்டிட்டாங்க. ஸோ பேட்டரி பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே பல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஓட்டினாவே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், பேட்டரி வந்து பல்ஸ் ஆகுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் கிலோமீட்டர் குறைஞ்சிருச்சு, வண்டி வந்து பேட்ரி வந்து சார்ஜ் வந்து நிற்கலை அப்படிங்கிற பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பேட்ரி தான். ஃபஸ்ட்டு வந்து மோட்ரு வந்து எப்பவுமே கிராஸ் செக் பண்ணிக்கணும். மோட்ரு செக் பண்ணிட்டு தான் நம்ம செகண்ட் சாய்ஸ் வந்து பேட்ரி வரணும். ஸோ பேட்ரி வந்து இந்த 5 ஸ்க்ரூ அண்ட் நட்டு அதை வந்து கழட்டிட்டு நம்ம வந்து பேட்டரியை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். பேட்டரி டிஸ்மேண்டில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் யூஸ் பண்ணி தான் டிஸ்மேண்டில் பண்ணி ஆகணும். இல்லைனா வந்து பார்த்துட்டிங்கன்னா பேட்டரி பேக்கப் இருக்க சார்ஜிங் இருக்குது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி, அந்த சார்ஜ் எல்லாமே டிஸ்மேண்டில் ஆகும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணணும். அதாவது சார்ஜிங் எல்லாமே டிஸ்சார்ஜ் பண்ணி தான் நம்ம வந்து பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டிஸ்சார்ஜிங் வந்து நாங்கள் இந்த இதில் காட்டியிருக்க மாட்டோம். ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணி தான் நம்ம வந்து பேட்டரியை வந்து டிஸ்மேண்டிலே பண்ணி ஆகணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் இருக்க லோடு செல்ஸ் எல்லாமே வந்து ஃபயராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ ப்ராப்ளம் இருக்காது, மேக்ஸிமம் ப்ராப்ளம் இருக்காது, இருந்தாலும் கேர்ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஸ்க்ரூ எல்லாமே கழட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சர்க்யூட் போர்டில் கனெக்ட் பண்ணி நம்ம லோட் செல் எல்லாமே டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஜங்ஷன் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு பேட்டரிக்கு இன்னொரு பேட்டரிக்கு லிங்க்கு. பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரூ எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொங்கி இருக்கும். அதை பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட டிஸ்சார்ஜிங் ஆகும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ கழட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். வெட்டி டைட் பண்ணுற மாதிரி, ஹேமர் யூஸ் பண்ணி தட்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து கழட்டிக்கங்க. இந்த லூப் எல்லாமே கன்ஃபார்மாக வேணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா லூப் கட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து லூப் வாங்கி சால்ட்ரிங் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ லூப் வந்து கட்டாகவே எடுத்துட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம்.
இப்போ வந்து ஸ்டார் பிட் போட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக வந்துருச்சு, ஈஸியாக வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ, தென் செகண்ட் ஸ்க்ரூ. இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் ஒரு சாக்கெட் ஒன்று இருக்கும், அந்த சாக்கெட்டோட லூப் கனெக்ஷன் இது. தென் இன்னொன்று இதிலேருந்து இந்த பாக்ஸ் ஃபஸ்ட், அதாவது நம்பர் 1 நம்பர் 2 2 பாக்ஸ் இருக்குங்க. 2 பாக்ஸும் மாற்றக்கூடாது. ஒன்ஸ் வந்து மாற்றிட்டீங்க, கேப்பை மாற்றிட்டீங்கன்னு வச்சுங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நிறைய தடவை ஃபயர் ஆகிருக்கு, மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும், மாற்றி கொடுக்கவே கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஓட்டியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதே ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். பேட்டரியோட மெட்டல் பாடி வந்து அதாவது மேலே இருக்க டாப் பிளேட் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாது எடுக்கணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. பாருங்கள் ரொம்ப ஓட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பேட்டரி பல்ஜ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புது பேட்டரி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு லோடு செல் எல்லாமே சார்ஜ் பண்ணி லோட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. லோட் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம், ஒன்று ப்ரிவ்யூ செக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ப்ரிவ்யூ செக் பண்ணுறதுக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ப்ரிவ்யூ செக் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேட்டரிக்கு கனெக்ஷன் ஆகிற லூப் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து கொடுத்துக்கணும், லிங்க்கு கொடுத்துக்கணும். அதாவது இந்த லூப் தான் வந்து நெக்ஸ்ட் பேட்டரி, அதாவது நெக்ஸ்ட் பாக்ஸ் ரெண்டாவது பாக்ஸுக்கு வந்து கனெக்ஷன் இருக்கும். முதல் பாக்ஸ் வந்து வண்டியோட சாக்கெட்டில் கனெக்ட் ஆகிடும். தென் ரெண்டாவது பாக்ஸுக்கு லூப் வந்து இதுலேருந்து கனெக்ஷன் போகும். இது பார்த்திங்கன்னா அந்த சாக்கெட்டோட லூப் இப்போ கை வச்சு காட்டுறது நெகட்டிவ், தென் பாசிட்டிவ் வந்து சாக்கெட்டோட லூப்பு. இந்த சாக்கெட்டோட லூப்பு இது வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக. இந்த சாக்கெட்டில் இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து பேட்டரியோட கனெக்ட் பண்ணும். தென் இதோட அனதர் சைடு பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் பேட்டரிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி அந்த லூப்புக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். தென் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து 2 இந்த லூப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த லூப்போட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லூப்பை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, அதாவது செகண்ட் பாக்ஸோட சாக்கெட்டில் வந்து கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா 4 பேட்டரியும் வந்து கம்பைன் ஆகி நமக்கு ஈக்குவல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும், தென் சார்ஜிங்கும் ஆகும். ஓகேங்களா, சார்ஜ் பண்ணும்போது சார்ஜிங் ஆகும், ஈக்குவலான சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி தான் ப்ராசஸ். ஸோ ஸ்க்ரூ அண்ட் நட்டு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸை டைட் பண்ணிட்டு தென் செகண்ட் பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். தென் 2 பேட்டரியை வந்து கனெக்ஷன் பண்ணணும், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கணும். கனெக்ஷன் கொடுத்துட்டு டைட் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டார் ஸ்க்ரூவாக ரொம்ப டைட் வச்சுக்கோங்க, ஏன்னா ஷேக் இருந்தாலும் நமக்கு வந்து மிஸ்கான்டாக்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ மால் ஃபங்க்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபயராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ தென் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கிடைக்காது, கொஞ்சம் விட்டு கிடைக்கும். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிடைக்கிறனால டிஸ்சார்ஜ் வந்து ப்ராப்பரான ரன்னிங் இருக்காது வண்டி. ஸோ ப்ராப்பரான ரன்னிங் வேணும்னா நமக்கு வந்து அதாவது கண்டினியூஸ் ரன்னிங் வேணும்னா ப்ராப்பரான டைட் இருக்கணும். அதாவது பேட்டரி வந்து ஈக்குவல் டிஸ்சார்ஜ் வந்து மிஸ் ஆகாத கிடைக்கணும் நமக்கு. கண்ட்ரோலர்லேருந்து மோட்டருக்கு வந்து நமக்கு சர்க்யூட் போகுது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட்டோட லூப் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டாங்க. தென் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேட்டரிக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கனெக்ஷன் கொடுத்து இந்த லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட்டில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுத்தாங்க. தென் அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேருந்து நமக்கு செகண்ட் பாக்ஸ் வந்து கனெக்ஷன் இருக்குது. செகண்ட் பாக்ஸுக்கு லூப் போட்டு நம்ம கனெக்ஷன் எடுத்துக்குவோம். இந்த 2 பாக்ஸ் மட்டும் மாற்றாமல், இந்த பாக்ஸோட கேப் மட்டும் மாற்றாமல் பார்த்துக்குங்க. ஒன்ஸ் மாற்றிட்டிங்கன்னா மால் ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸோ மாற்றாமல் கேர்ஃபுல்லாக வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த சாக்கெட் இப்படி தாங்க நமக்கு கனெக்ஷன் 4 பேட்டரி கம்பைனாக ஈக்குவல் டிஸ்சார்ஜ் ஆகிறது இப்படி தான். ஸோ இதை வந்து இந்த சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வண்டியில் வர சாக்கெட் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, வண்டியில் இருக்க ஆல்ரெடி சாக்கெட் இருக்குது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு காமிச்ச ஆர்ஜினில். ஸோ அந்த சாக்கெட்டை வந்து ப்ளக் இன் பண்ணிட்டோம்னா நமக்கு 4 பேட்டரி ஈக்குவலாக. ஸோ இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம் வண்டியோட பேஸில் போட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கிட் பாக்ஸ் எடுத்து நம்ம அதோட கேபினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குது, கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க. ஸோ வண்டியில் வர சாக்கெட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அது எந்த டேமேஜும் இல்லையா அப்படிங்கிறது கிராஸ் செக் பண்ணிக்கங்க. ஒயரிங் எல்லாமே கண்டிப்பாக லைன் சர்க்யூட் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து அதுலேயும் மால் ஃபங்க்ஷன் ஆனாலும் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்காது. அதாவது பேட்டரியிலேருந்து டிஸ்சார்ஜிங் ஆகும், பட் நமக்கு கண்ட்ரோலாக வந்து அவுட்புட் கிடைக்காது. ஸோ அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேட்டரியை தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே. ஸோ இப்போ அசம்பிள் பண்ணிக்கலாம், அதோட கேபினில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸை ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸை அதோட கேபினில் வைக்கிறதும் கஷ்டம் தான், ஏன்னா 2 சைடுமே பேனல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பேனல் ரிமூவ் பண்ணாமே நம்ம வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அதோட கேபினில் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, கேர்ஃபுல்லாக அதோட பொசிஷனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். கனெக்ஷன்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மல் கனெக்ஷன் தான், சாக்கெட் டு சாக்கெட். அதாவது 4 பேட்டரியை வந்து கம்பைன் பண்ணுறது தான்.
ஸோ இப்போ வந்து ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் அதோட பாட்டம் பெட்டில் வைக்கணும் இந்த பாக்ஸை. ஸோ வண்டியிலேருந்து வரதை பார்த்திங்கன்னா இந்த சாக்கெட்டில் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா லாக் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லாக் வந்து அது மேலே வந்து லாக் ஆகிற மாதிரி தான் மாட்டணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மாட்டக்கூடாது. ஸோ அந்த லாக் எடுத்து விட்டுட்டு நம்ம சாக்கெட்டை வந்து ப்ளக்இன் பண்ணிவிட்டு நல்லா ப்ளக்இன் பண்ணிங்க. இதில் லூஸ் கான்டாக்ட் இருந்தாலும் நமக்கு வந்து டிஸ்சார்ஜ் கிடைக்காது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், லூஸ் கான்டாக்டே இல்லாமல். ஸோ இந்த லாக்கை வந்து லாக் பண்ணிக்கலாம், டைட்டாக ஆயிரும். இப்போ வந்து எந்த லூஸ் கான்டாக்டும் இருக்காது. ஸோ டிஸ்சார்ஜிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அதோட பெட்டில் வந்து அதாவது அதோட கேபினில் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டோட பாக்ஸை. இந்த பாக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா 2 பேட்ரி, தென் இன்னொரு கிட்டு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2வது பாக்ஸு, அதில் பார்த்தீங்கன்னா 2 பேட்ரி, மொத்தமே 4 பேட்ரி தான். டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு. ஸோ மொத்தமாக 4 பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 48 வோல்ட்டு. ஓகேங்களா, 48 வோல்ட்டு 28 AH அந்த மாதிரி வருங்க. ஓகேங்களா, பேட்டரியோட என்ன பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஆம்டெக்கு, ட்ரான்டெக்கு இந்த மாதிரி நிறையா பிராண்டட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்டெக் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரி வந்து நம்ம கேபினில் வச்சாச்சு. தென் செகண்ட் பாக்ஸ் வந்து நம்ம அதோட கேபினில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சாக்கெட்டை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ பேட்ரி வந்து பாக்ஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து டிஸ்மேண்டில் பண்ணும்போது பேட்ரி வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அசம்பிள் பண்ணும்போது பேட்டரியோட பாக்ஸ் கிட்டு வந்து ப்ரோக்கன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கேர்லெஸ்ஸாக பண்ணாதீங்க. ஸோ அதோட கேபினில் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். பொசிஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு வந்து ப்ளக்இன் பண்ணுறது சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து லாக்கை வந்து இந்த சைடு எடுத்து விட்டுட்டு தான் நம்ம வந்து பண்ணோம். ஏன்னா லாக் வந்து கண்டிப்பாக வைக்கணும். பொசிஷன் வந்து இப்போ மாற்றி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் வந்து கிடைக்காது. ஸோ சாக்கெட் பொசிஷன் வந்து கரெக்டாக அந்த 3 லாக் இருக்குது. ஸோ அந்த கரெக்டாக லாக் ஆகி நமக்கு வந்து மேலேயும் லாக் ஆகணும். ஸோ இப்போ அசம்பிள் பண்ணியாச்சு. வண்டியை வந்து ஒரு ட்ரைவ் செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எம்சிபிலேருந்து ரிமூவ் பண்ணியிருப்போம் அந்த பாக்ஸு. அதாவது வண்டியிலேருந்து வர ஒரு நெகட்டிவ் ஒன்று, தென் பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி பிடிக்கணும். ஸோ கம்பைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட் எல்லாமே ஆஃப் பண்ணியிருக்கு. கம்பல்சரி வந்து லைட்டு, இண்டிகேட்டர், ஹார்ன் எல்லாமே ஆஃபில் தான் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் ஆன்ல இருந்தால் எல்லாமே வந்து கண்ட்ரோல், அதாவது நமக்கு வந்து டிசி கன்வெர்ட்டர் வந்து கண்டிப்பாக போயிடும். ஸோ இது எல்லாமே ஆஃபில் தான் இருக்கணும். ஸோ இதை டச் பண்ணிட்டு கம்பைன் பண்ணி பிடிச்சிட்டு நம்ம வந்து வண்டியை வந்து ரன் பண்ணலாம். வண்டியோட டாப் ஸ்பீடு பாருங்கள், மோட்டர் நல்லாயிருக்கு. ஸோ வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 35. ஓகேங்களா, இப்போ வந்து ஃபுல் சார்ஜிங் இல்லை. வண்டியோட சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 50.6 தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 50.6 இருக்கும். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் சார்ஜ் ஏறணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா புது பேட்டரி லோட் செல் எல்லாமே லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். நம்ம சார்ஜ் பண்ணி நம்ம ப்ரைவேசியாக வந்து லோட் பண்ணிக்கலாம். இதுமா பார்த்திங்கன்னா நம்ம சர்க்யூட் போர்டில் கனெக்ட் பண்ணி தான் லோட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ வண்டி வந்து ரன் ஆகிருக்கு, எந்த ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு பேட்டரியில் பார்த்திங்கன்னா வண்டி ரன்னே ஆகலை. இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லை. இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபீல்டு ஓரியன்ட் கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்ரி வந்து மாட்டியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் பார்த்துட்டிங்கன்னா இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த இதில் பாருங்கள், டிஸ்பிளேயில் 52.5 52.5 6 இந்த மாதிரி, அதாவது லெஃப்ட் சைடில் காட்டும் பாருங்கள். உங்களுக்கு லெஃப்ட் சைடு டிஸ்பிளேயில் பாட்டமில் காட்டும். ஸோ இதுதான் சார்ஜிங் பாயிண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.